ஒவ்வொரு துறையிலும் பலம் பொருந்தியவர்களை நாங்கள் ஜாம்பவான்கள் என்று சொல்கின்றோம். இது தொழில்துறைக்கும் பொருந்தும். அந்த வகையில் மீன்பிடி தொழிலும் ஜாம்பவான்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் யார்? இவர்களை மீன்பிடி ஜாம்பவான்கள் என அழைப்பதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தீவுக்காலை எனும் குக்கிராமத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. அம்பாறை மாவட்டம் மீன்பிடி துறைக்கு பிரசித்தி பெற்றது. இங்கு பல்வேறு பாரம்பரிய முறைகளில் மீன்பிடி தொழில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று அந்த மீன்பிடி முறைகளை நவீன உபகரணங்கள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் பாரம்பரிய முறைகள் முடங்கி போய்விட்டனவோ என்ற எண்ணம் பலர் மத்தியிலும் இருக்கிறது. கொண்டோடி வலை, இது நன்னீர் மீனவர்களில் ஜாம்பவான்களாக கருதப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்திய ஒரு வலை. இந்த வலையை தூக்கி கொண்டு மீனவர்கள் களப்பில் இறங்கினால் நீரில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்து கொண்டு சென்று விடுவார்கள் என்ற காரணத்தினால் இவர்கள் மேல் ஏனைய மீனவர்களுக்கு சற்று பயம் இருந்ததாக அறிய முடிந்தது. இந்த வலை தொடர்பில் அறிந்து கொள்ள நாம் ஆளையடி வேம்பு தீவுக்காலை பிரதேசத்திற்கு சென்றிருந்தோம். இது ஒரு களப்பு பகுதி. இந்த பிரதேசத்திலேயே முன்னர் இந்த கொண்டோடி வலையை பயன்படுத்தி மீன்கள் பிடிக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த முறை முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளதனை அங்கு சென்ற எம்மால் அவதானிக்க முடிந்தது. கொண்டோடி வலை என்பது சாக்கு அல்லது கோணிப்பையை கொண்டு பலமான மரக்கம்புகளால் அமைக்கப்பட்டிருக்கும். மாறாக இன்று அந்த வலையையும் நவீனமாக மாற்றி மீன் பிடிப்பதனை நாம் அவதானித்தோம். இந்த பகுதி மீனவர்களை சந்தித்த நாம் அவர்களிடம் கொண்டோடி வலைகளை பயன்படுத்துவோர் ஏன் இன்று அருகி வருகின்றனர் என்று கேட்டோம். இது சுருப்பு மிதிக்கணும், ரெண்டாவது இதை தூக்கிட்டு நடக்கணும், மூணாவது வந்துக்கிட்டு சுங்கான் கழுத்தி சாமம் குத்தும். அதால் ரொம்ப பேர் காலம் வேண்டி விதார். இது சரியான கஷ்டமான தொழில். இது நம்மோட பிள்ளைகள யாரும் வளர்க்கல தானே, வெள்ளாம வெட்டு தொழிலுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்கல, ஒருத்தர் வளர்க்கல மாற்றி போட்டாங்க. அதே மாதிரி இப்ப இந்த மீன் பிடிக்கிறார்களும் இந்த மீனை பிடிச்சி பிள்ளைகளை நம்மளோட பிள்ளைகளை வேற தொழிலுக்கு பழக்கி எடுத்துட்டாங்க. அதனால இப்ப இந்த தொழில் செய்கிறார்கள். நாங்க இல்லைன்னு சொன்னா இந்த தொழில். கொண்டோடி வலை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட தீவுக்காலை பிரதேசத்தில் எமக்கு இந்த வலையை கண்டு கொள்ள முடியவில்லை என்றாலும் பாலமுனை பிரதேசத்தில் அதனை அவதானித்தோம். இதுவே அந்த வலை. இந்த வலையுடன் சேற்று பகுதியில் பயணிப்பதற்கு பலம் கொண்டவர்களால் மட்டுமே முடியும். நமது முன்னோர்கள் பலசாலிகளாக இருந்தமையினால் இதனை தூக்கி சென்று மீன்களை பிடித்தார்கள். அதனால் தான் அவர்கள் மீன்பிடியில் ஜாம்பவான்கள் என கருதப்பட்டார்கள். இதுக்கு பிறகு இனி இந்த தொழில் குறியாக்கள் உற்பத்தி ஆக மாட்டாங்க. இதுக்கு பிறகு உற்பத்தி ஆகிற கடும் கஷ்டம். ஏற்கனவே இந்த வெள்ளாம சாமம்பட்டி நாக்கள் வந்துக்கிட்டு இப்ப இல்ல, மிஷின் பண்றதுக்கு முதையும் இல்லை, இப்ப இல்ல, அது போய்தான். இந்த வலை மூலம் எமது முன்னோரின் பலம் தொடர்பில் எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாய் உள்ளது. ஆனால் எமது தலைமுறையினர் எம்மை எதை கொண்டு கணிப்பிட போகின்றனர்?